அந்த ஜோதா அத்துமீறி நடந்து கொள்கிறார். ராணியாக இருந்தால் என்ன? எனது தாயாரின் அஸ்திரங்களை பாழாக்கும் உரிமையை அவளுக்கு யார் தந்தது? அவளுக்கு தண்டனையை விதிக்குமாறு நான் ஜலாலை வற்புறுத்துவேன். இதன் மூலம் முகலாய சம்பிரதாயங்களை கேலி செய்ய நினைக்கும் ஒவ்வொருவருக்கும் அது பாடமாக அமையும். ஆனால் உண்மையில் தவறு செய்தது ஜலால் தான். அவளுக்கு மிகவும் இடம் கொடுத்து விட்டான். அந்த திமிர் பிடித்தவளுக்கு கடிவாளம் இட்டிருக்க வேண்டும். ஆனால் தாங்களே கூறுங்கள், ஜோதா பேகம் ஒன்றும் குதிரை இல்லையே. அவளுக்கு ஜலால் கடிவாளம் இடுகிறானோ இல்லையோ, நான் உனது கழுத்தை அறுக்கத்தான் போகிறேன். ஆதஹாம், என்ன செய்கிறாய் நீ? கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள். ஜோதாவிற்கு தண்டனை விதிக்கப்பட்டு விட்டது. ஜலால் அவரை ஆமீருக்கு அனுப்புகிறார், நிரந்தரமாக. என்ன? ஆம், ஜோதா ஆமீருக்கு சென்றாக வேண்டியதுதான். இது ஜலாலின் தீர்மானம். ஆம், நிச்சயமாக அனுப்ப போகிறார். வெறுப்புடன் அவரை அனுப்புகிறார். ஜோதா இங்கிருந்து தலை குனிவோடு செல்கிறாள் என்றால் மறுபடியும் இங்கு வர ஒரு சிறிய வாய்ப்பு கூட கிடைக்காது. மறுபடியும் நான் என் இஷ்டப்படியே இருக்க முடியும். அந்த புறத்தில் இனி என் ஆட்சிதான். ஜோதா பேகத்தின் கண்களில் நான் கண்ட அந்த நெருப்பின் ஜுவாலை இனி எப்போதும் என்னை நெருங்காது. ஒன்று மட்டும் எனக்கு விளங்கவில்லை தாயே. அந்த ஜோதாவை பார்த்தால் தங்களுக்கு அவ்வளவு பயமா? அடிபணியாதவர்கள் எதையும் சாதிப்பார்கள். யாரை வேண்டுமானாலும் அடிபணிய வைப்பார்கள். ஆனால் அதற்கு முன்பு நான் பேகம் ஜோதாவை தலை குனிய வைத்து விட்டேன். மிக அற்புதம். எதற்காக இவ்வளவு புன்னகை? அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. நான் கூறுவதை மட்டும் நீ செய். நீ எப்பொழுதெல்லாம் ஜோதா பேகத்தை சந்திக்கிறாயோ கௌரவமாக நடந்து கொள். சாத்தியமே இல்லை. கௌரவத்துடன் நடந்து கொண்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் அவர் ஷெஹன்ஷா ஜலாலுதீன் பாட்ஷாவின் மனைவி அல்லவா? இதை மட்டும் சரியாக கூறினீர்கள் அத்தை அவர்களே. ஏனென்றால் நாம் நம் கலாச்சாரத்தை மறக்க கூடாது. நான் மட்டும் எப்பொழுதும் ஜோதா பேகத்தை கௌரவத்தோடு நடத்துவேன். ஆதகம், வேண்டாம். ஒரு விஷயத்தை மட்டும் நன்றாக நினைவு வைத்துக் கொள். நீ மட்டும் ஜோதா பேகத்தின் முன்பு வரவே வராதே. புரிந்ததா உனக்கு? பிறகு நான் என்ன செய்வது? உனக்கு பிடித்ததை மட்டும் நீ செய், போதும். சர்பத். சர்பத், சீக்கிரமாக அதை தயாரித்து எடுத்து வா. இப்பொழுதே வருகிறேன். ஆதகம், உனக்கு ஏன் இவ்வாறு கோபம் வருகிறது? கோபத்தால் உன்னுடைய வாழ்க்கையை தான். ஆதகம், யா அல்லாஹ், இவனை காப்பாற்று. மகாராணி மைனாவதி எதற்காக இங்கு வந்திருக்கிறார் என்று தெரியவில்லையே. என்ன காரணமாக இருக்கும்? இன்று ஹோலியில் நடந்ததற்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இவ்வளவு விரைவில் இந்த செய்தி அங்கு சென்றிருக்காது. அது இருக்கட்டும் அண்ணியாரே. பிறகு யாரும் அழைக்காமல் மைனாவதி எப்படி இங்கு வந்திருப்பார்? எனக்கு தெரியவில்லையே. பார்மல் மகாராஜா புரட்சியாளர்களை அடக்கும் வேளையில் அங்கு தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார். அவ்வாறு இருக்கும்போது மைனாவதியை ஜலால் எதற்காக இங்கு அழைத்தான்? மகாராணி அவர்களே, இதில் ஏதோ குழப்பம் இருப்பது போல் தோன்றுகிறது. நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் அண்ணியாரே. எது நடக்க வேண்டுமோ அது இப்போது தர்பாரில் நடக்க போகிறது. ஒரு முக்கியமான விஷயத்திற்காகத்தான் தர்பாரை கூட்டினேன். நான் இதுவரை நடந்தவற்றை கவனித்த வரையில் ஜோதா பேகம் அவர்களின் விஷயத்தில் அவரை ஆமீருக்கே திருப்பி அனுப்பிவிடலாம் என்று நான் எனது முடிவை அறிவிக்கிறேன். ஷெஹன்ஷா, ஜோதா தங்களுடைய மனைவி. தாங்கள் எவ்வாறு அவரை திருப்பி அனுப்பி வைக்க முடியும்? ஷெஹன்ஷா, ஆமீர் இளவரசின் மீது பொய் குற்றச்சாட்டு கூறி அவரை காவலில் வைத்தார்கள். ஆமீரில் இருப்பவர்கள் அதை எதிர்க்கவும் இல்லை, ஏன் கேள்வியும் கேட்கவில்லை. ஆனால் இன்று தாங்கள் அனுமதித்தால் நான் ஒன்றை கூற விரும்புகிறேன். எங்கள் கலாச்சாரப்படி பெண்கள் எந்த சூழ்நிலையிலும் மகளின் புகுந்த வீட்டிற்கு செல்லக்கூடாது. ஆனால் நான் எங்களின் கலாச்சாரம் எதையும் பொருட்படுத்தாமல் இந்த சபைக்கு வந்திருக்கிறேன். எங்கள் கலாச்சாரத்தில் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அனுப்பும்போது அவளை முழுவதுமாய் தாரை வார்த்து அனுப்புகிறோம். அந்த நொடியிலிருந்து புகுந்த வீடு அவளது வீடாகிறது. அதன் பிறகு எப்பொழுதுமே அவளை அவளுடைய தாய் பிறந்த வீட்டிற்கு அழைத்துச் செல்ல மாட்டாள்.
ஒருவேளை ஜோதா தெரியாமல் தவறேதும் செய்திருந்தால் தாங்கள் சரி, தவறுகளை பற்றி பேசாமல் இருப்பதுதான் அனைவருக்கும் நல்லது ராணி அவர்களே. ஒரு ஷெஹன்ஷாவாக ஆமீரின் அரசர்களை நான் அரைக்காவலில் வைக்க வேண்டியதாயிற்று. ஆனால் ஜோதா பேகத்தை திருப்பி அனுப்புவது கணவனாக என்னுடைய கடமை. அவரே சுயமாக திரும்ப போக விரும்புகிறார். அவர் கூறுவது உண்மையா ஜோதா? உனக்கு இது போன்ற எண்ணம் எவ்வாறு வந்தது? இந்த சம்பந்தத்திற்காக ஆமீர் எவ்வளவு இழந்தது என்பதை மறந்து விட்டாயா? ராஜபுத்திரர்கள் இதற்காக எத்தனையோ அவமானங்களை உன்னுடைய திருமணத்திற்காக தாங்கிக் கொண்டார்கள். அதற்காக உன் தங்கை சுகன்யாவின் திருமணம் கூட தடைப்பட்டு விட்டதே, அதை மறந்து விட்டாயா? நான் உன்னை பெற்றவள். எனக்கு இன்னும் 2 மகள்கள் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதே ஜோதா. இப்போது இந்த சம்பந்தம் முறிந்து போனால், புது பிரச்சனை எழுந்து என் 2 மகள்களும் பாதிக்கப்பட்டால் நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன். உன்னுடைய தந்தையார் மீண்டும் தலைகுனியும் வண்ணம் ஏதாவது நடந்தால் அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அது மட்டுமல்லாமல் உன்னுடைய தியாகமும் வீணாவதை என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. ஆமீர் மீண்டும் ஆபத்தில் விழுவதை நான் அனுமதிக்க மாட்டேன். ஜோதா, கணவன் மனைவி இடையே சண்டை வருவது சகஜம்தான். அதற்காக நீ உன்னுடைய தாய் வீட்டிற்கு வந்துவிடக் கூடாது. அவரை புரிந்து கொள்வது முக்கியம். அதைவிட அவரிடம் மாற்றத்தை கொண்டு வருவதும் முக்கியம். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது ஜோதா. நீயும் அந்த தீர்வை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். உன்னுடைய தாயின் மனம் கல்லாகிவிட்டது என்று நீ நினைக்கலாம். மீண்டும் அவளின் முகத்தை பார்க்க கூடாது என்று கூட நீ நினைக்கலாம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நீ ஆமீருக்கு மீண்டும் திரும்பி வரக்கூடாது. பண்டிகைகள், விழாக்கள் வரும்போது நம் வீட்டில் மகள் வருவாள் என்று எதிர்பார்ப்பார்கள். ஆனால் அந்த மகள் நிரந்தரமாக வீட்டிற்கு வரப்போகிறாள் என்றால் நாங்கள் அவளுக்கு அது போன்ற வாய்ப்பை தரமாட்டோம். ஆமீர் இப்பொழுதும் உனது தாய்நாடுதான். ஆனால் ஆக்ரா தான் உன்னுடைய வீடு. என் மகளின் பல்லக்கு ஆமீரிலிருந்து புறப்பட்டது. ஆனால் அவளுடைய பாடை ஆக்ராவிலிருந்து தான் புறப்பட வேண்டும். ஷெஹன்ஷா, இதை ஒரு பெண் வேண்டி கேட்டுக்கொள்வது என்று நினைத்துக் கொள்ளுங்கள், அல்லது ஒரு தாயின் பிச்சையாக. தயவு செய்து ஜோதாவை ஆமீருக்கு திருப்பி அனுப்பாதீர்கள். சற்று பொறுங்கள் அம்மா. நான் ஆமீருக்கு திரும்பி வருவதில் தங்களுக்கு விருப்பம் இல்லையா? நான் வரமாட்டேன். ஏனென்றால் என்னுடைய அம்மா எனக்காக யாரிடமும் கையேந்த கூடாது. தங்கள் மீதுள்ள அன்பு எனக்கு குறைந்து விட்டதென்று இதன் மூலம் தாங்கள் நினைத்து விடாதீர்கள். உண்மையில் உங்களுடைய ஸ்தானமும் மதிப்பும் என்னை பொறுத்தவரை அது இந்த நிமிடம் முதல் பன்மடங்கு உயர்ந்து விட்டது. இந்த உலகத்திலேயே நான் நேசிக்கும் ஒப்பற்ற தாய் நீங்கள். நான் தங்களுக்கு வாக்களிக்கின்றேன் தாயே. இந்த ஜோதா இருந்தாலும் கணவனால் கைவிடப்பட்டு ஆமீருக்கு வரமாட்டாள். ஒரு கணவன் கைவிடப்பட்ட பெண்ணின் தாய் என்ற அவப்பெயர் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு வரவிட மாட்டேன் தாயே.
ஜோதா, என்னை சற்று நேரம் தனிமையில் இருக்க விடு மோத்தி. இங்கிருந்து சென்று விடு. இல்லை, நான் உங்களை தனிமையில் விட மாட்டேன். ஏன்? எந்த உறவு உனக்கு உரிமையை கொடுத்தது? என்னை பெற்ற தாயே என்னை அழைத்து செல்ல மாட்டேன் என்று கோரிய பிறகு நீ மட்டும் ஏன் என்னோடு இருக்கிறாய்? எனக்கு இங்கு எந்த மகிழ்ச்சியும் இல்லாத போது உனக்கு என்ன மகிழ்ச்சி கிடைக்க போகிறது? ஒரு புறம் ஷெஹன்ஷா என்னை அனுப்ப நினைக்கிறார், மறுபுறம் அன்னை ஆமீருக்கு வருவதற்கு மறுக்கிறார். அவர் மட்டும் என்ன செய்வார்? அவருக்கு இன்னும் நிறைய கடமைகள் இருக்கிறது. இது என்னுடைய தலையெழுத்து மோத்தி. இதை அனுபவித்துதான் ஆக வேண்டும். இந்த போராட்டத்தில் எனக்கு யாரும் உதவி செய்ய தேவையில்லை, அனுதாபமும் காட்ட தேவையில்லை. சிறிது நேரம் என்னை தனியாக இருக்க விடு மோத்தி. இது உன் தோழியின் விண்ணப்பம், அதோடு ராணியின் கட்டளை. உன்னை நான் மீண்டும் அழைக்கும் வரை நீ இங்கு வரக்கூடாது, புரிகிறதா? என் மகளின் பல்லக்கு ஆமீரிலிருந்து புறப்பட்டது. ஆனால் அவளுடைய பாடை ஆக்ராவிலிருந்து தான் புறப்பட வேண்டும். விவாகரத்து சட்டத்தின்படி ஒரு மனைவி கணவனிடம் இருக்கும் அனைத்து உறவுகளை முறைப்படி முறித்துக் கொள்ளலாம். ஆனால் அதற்கு கணவனின் அனுமதி வேண்டும். ஆனால் நான் அதற்கு அனுமதி அளிக்கிறேன். வருத்தப்படுகின்றாயா ஜோதா? உன் தாய் உன்னை ஆமீருக்கு அழைத்து செல்லவில்லை என்று வருந்துகிறாயா? அவர் செய்தது மிகவும் சரியே. ஏனென்றால் நீ ஆமீருக்கு திரும்ப சென்றால் அது எவ்வளவு பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தும். உன்னுடைய தங்கை சுகன்யாவின் திருமணம் மண்டபத்திலேயே நின்றுவிடும். ஜோதா, இதை மறந்து விடாதே. உன் அம்மாவிற்கு நீ மட்டும் மகள் அல்ல, அவருக்கு இன்னும் 2 மகள்கள் இருக்கிறார்கள். இங்கிருந்து நான் அழுதழுது இருப்பதை விட நான் என்னுடைய பெற்றோர்களுக்கு சேவை செய்து கொண்டு வாழ்வதே சிறந்ததாகும். நீ ஆமீர் செல்வதற்கு என்ன உரிமை இருக்கின்றது? நீ அக்னி சாட்சியாக வாக்களித்திருக்கின்றாய் ஜோதா. அதை கடைபிடிப்பது உன்னுடைய கடமை அல்லவா? ஒருவேளை உனக்கு திருமணம் முகலாயர்களோடு நடக்காமல் ராஜபுத்திரர்களோடு நடந்திருந்தால் அப்பொழுது கூட உன் புகுந்த வீட்டை விட்டுவிட்டு ஆமீருக்கு செல்வாயா? நீ இதன் மூலம் அனைவருக்கும் என்ன கூற விரும்புகின்றாய்? ஜோதா, இப்பொழுது நீ ஆக்ராவின் மருமகள். இங்கிருக்கும் கலாச்சாரம் மற்றும் பழக்க வழக்கங்களை புரிந்து கொள். அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன் கணவனின் பழக்க வழக்கங்களை ஏற்றுக்கொண்டு இந்த அரண்மனையில் தான் நீ வாழ வேண்டும். இதுதான் கணவனின் தர்மமா? எவ்விதமாக மனைவிக்கு அநீதி இழைத்து கொடுமை செய்வதா? இவ்வாறு அவமதிப்பதா? அடிமைப்படுத்துவதா? அக்னி சாட்சியாக அவரும் எனக்கு வாக்களித்திருக்கிறார். என்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வேன் என்றார். என்னை கௌரவப்படுத்துவேன் என்று வாக்களித்துள்ளார். அந்த வாக்கில் ஒன்றையாவது கடைபிடித்தாரா? என்னை இப்பொழுது ஆமீருக்கும் செல்ல விடாமல் ஆக்ராவிலும் இருக்க முடியாமல் செய்து விட்டார். அருமை ஜோதா, அருமை. ஷெஹன்ஷாவை பற்றி இதான் உன்னுடைய அபிப்பிராயமா? ஆரம்பித்தவள் நீதான். உன் மனம் முழுவதும் வெறுப்போடு வந்தாய். உன்னுடையவர் என்று நீ நினைத்ததில்லை, ஆனால் அவர் உன்னை ஏற்றுக்கொண்டார். உன் மதத்தை பின்பற்றுவதற்கு அவர் அனுமதித்தார். இதுவரை என்றும் அவர் உன் பூஜைகளை தடுத்ததில்லை. ஏன் இப்பொழுது கூட நீ ஹோலி கொண்டாட அவர் அனுமதித்தார். இவ்வளவு செய்தும் கூட ஷெஹன்ஷாவை பற்றி இதுதான் உன்னுடைய அபிப்பிராயமா? உண்மையை கூற வேண்டுமென்றால் உனக்கு தான் இங்கிருக்க அருகதை இல்லை ஜோதா. ஏனென்றால் இங்கிருக்கும் கோட்பாடுகளை நீ ஏற்கவும் இல்லை, அதை மதிக்கவும் இல்லை. இங்கிருக்கும் மனிதர்களையும் அவர்கள் பழக்க வழக்கங்களையும் நீ புரிந்து கொள்ளவில்லை. எப்பொழுதும் வெறுப்போடு பேசி உன்னையும் மற்றவர்களையும் துன்புறுத்துவதை நீ நிறுத்த வேண்டும். இனி நீ ஆமீருக்கு செல்லத்தான் வேண்டும். இல்லை ஜோதா, நீ ஆமீருக்கு செல்லக்கூடாது. உன்னை உன் குடும்பத்தில் நேசிக்கிறார்கள், கௌரவிக்கிறார்கள். அதனால் நீ அவர்களுக்கு துன்பம் தரும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது. நீ ஆமீருக்கு செல்லக்கூடாது. இல்லை ஜோதா, நீ இங்கு இருக்கக்கூடாது. நீ ஆமீருக்கு சென்றே ஆக வேண்டும். இல்லை ஜோதா, ஆமீருக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆக்ராவிலும் தான் சம்பந்தம் இல்லை. இங்கிருந்து சென்று விடு. இல்லை, நீ ஆமீருக்கு செல்லக்கூடாது. இல்லை ஜோதா, நீ ஆக்ராவில் இருக்கக்கூடாது. நீ ஆமீருக்கு செல்லக்கூடாது. இல்லை ஜோதா, நீ ஆக்ராவில் இருக்கக்கூடாது. நீ ஆமீருக்கு செல்ல. இல்லை ஜோதா,
நீ ஆக்ராவில் இருக்கக்கூடாது. நீ ஆமீருக்கு செல்லக்கூடாது. நீ ஆக்ராவில் இருக்கக்கூடாது. நிறுத்துங்கள். என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது. போதும். எனக்கு புரிந்து விட்டது. எனக்கு எங்கேயுமே இடமில்லை. ஆமீரிலும் இல்லை, ஆக்ராவிலும் இல்லை. அங்கு பிறந்த வீட்டிலும் இல்லை, இங்கு புகுந்த வீட்டிலும் இல்லை. இனி எனக்கு இருப்பது ஒரே ஒரு இடம்தான். நான் செல்ல வேண்டிய இடம் எனக்கு நன்றாக புரிந்து விட்டது. நான் எங்கு செல்ல வேண்டும் என்று எனக்கு புரிந்து விட்டது. உனக்கு புரிந்ததா கிருஷ்ணா? இங்கு சௌகரியமாக இருக்கிறதா மகாராணியாரே? இங்கு எந்தவிதமான குறையோ பிரச்சனையோ தங்களுக்கு இல்லை அல்லவா? தங்களிடம் மன்னிப்பு கேட்கத்தான் நான் இங்கு வந்தேன். ஜோதாவை நான் ஆமீருக்கு அழைத்து செல்லாததற்கு என்னை மன்னியுங்கள். அதற்கு நான் தான் தங்களுக்கு நன்றி கூற வேண்டும். எனது மருமகளை என்னிடமிருந்து பிரிக்காமல் பார்த்து கொண்டீர்கள். என் மகளிடம் நான் மிகவும் கடினமாக பேசிவிட்டேன். நிறைந்த சபையில் அவளின் முடிவை நான் விமர்சித்து விட்டேன். அதை கூறத்தான் நான் வந்தேன். இனி தாங்கள் எதுவும் கூற வேண்டாம். தாங்கள் ஜோதாவை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். அதனால்தான் அவளுக்கு எடுத்து கூற சிரமப்படுகிறீர்கள். எதற்காக அவள் ஆமீருக்கு திரும்பி வர வேண்டும் என்ற முடிவெடுத்தாள் என்பது எனக்கு தெரியாமல் இல்லை மகாராணி. வாழ்க்கையில் கணவன் மனைவி இடையே பிரச்சனை வந்தால் அதை என்றும் பெற்றோர்கள் ஆதரிக்க கூடாது. இதை என் அனுபவத்தின் மூலம் நிச்சயமாக கூற முடியும். ஆனால் அது மட்டுமல்ல, மாறாக அவர்கள் சேர்ந்திருக்கும்படி நாம் வற்புறுத்த வேண்டும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள செய்ய வேண்டும். அவர்களுக்கு இடையில் தலை தூக்கி இருப்பது வெறும் அபிப்பிராய பேதம் என்று புரிய வைக்க வேண்டும். மகாராணி அவர்களே, பொதுவாக வெறுப்புதான் அன்பாக மாறிவிடுகிறது. ஆனால் அவ்வாறு நடக்க அவர்கள் சேர்ந்திருப்பது அவசியம். ஒருவேளை ஜோதா என்னுடன் சேர்ந்த ஆமீருக்கு வந்திருந்தால் அவர்களின் இடைவெளி அதிகமாகியிருக்கும். தாங்கள் தான் அதற்கு வாய்ப்பு தரவில்லையே மகாராணியாரே. தாங்கள் அழைத்து செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் நான் அதை அனுமதித்திருக்க மாட்டேன். மிக்க நன்றி. மிகவும் சந்தோஷமாக உள்ளது. தங்களின் வடிவில் ஆக்ராவிலும் ஜோதாவிற்கு ஒரு தாய் இருக்கிறார். நான் உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வாறு கூறாதீர்கள். ஜோதா நம் இருவரின் மகளாவாள். மிக்க மகிழ்ச்சி. எனக்கு விடை கொடுங்கள் மகாராணி. ஆமீருக்கு நான் விரைவாக புறப்பட வேண்டும். ஜோதாவை பற்றி கவலைப்படாதீர்கள். அவளுக்காக நான் இருக்கிறேன். நான் வருகிறேன். ஒன்றை மட்டும் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் அண்ணியாரே. ராணி மைனாவதி அவர்கள் நல்ல முடிவை எடுத்துள்ளார்கள். தாய் அல்லவா, மகளின் விஷயத்தில் ஆலோசனை செய்துதான் முடிவெடுப்பார்கள். இருப்பினும் நடந்த விஷயம் அவரை மிகவும் பாதித்து விட்டது. அதனால்தான் அவர் செல்வதை ஜோதாவிடம் கூற வேண்டாம் என்றார். நான் சென்ற பிறகே ஜோதாவிடம் இதை கூறுங்கள் என்று சொல்லிவிட்டார். வணக்கம் மகாராணி. நான் ஜோதாவை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன். அவளை கூப்பிடு. அது அவர் இல்லை. இல்லை என்றால்? மகாராணி, என்ன நடந்ததென்றால் சிறிது நேரம் அவரை தனிமையில் விடும்படி என்னிடம் கூறினார். அதன் பிறகு எங்கு சென்றாரோ தெரியவில்லை. நான் மாளிகையிலும் அந்த புறத்திலும் பார்த்து விட்டேன். அவர் எங்கும் இல்லை. நீங்கள் அனைவரும் சென்று ஜோதா எங்கிருக்கிறாள் என்று தேடுங்கள். தொந்தரவுக்கு மன்னிக்க வேண்டும் மகாமந்திரியாரே. பிரார்த்தனையை இடைமறிப்பதை தவிர வேறு வழி இல்லை. விபரீதம் நடந்து விட்டது. ஜோதா மாளிகையை விட்டு எங்கோ சென்று விட்டார். என்ன கூறுகிறாய்? ஜோதா பேகத்தை காணவில்லையா? இவ்வளவு பெரிய மாளிகையில் அவள் எங்கே சென்றிருப்பாள்? சரி, உடனே அனைத்து காவலாளிகளுக்கும் தெரியப்படுத்துங்கள். அனைவரையும் சென்று உடனே ஜோதா பேகத்தை தேடச் சொல்லுங்கள். அனைவரையும் அனுப்புங்கள். எப்படி இருந்தாலும் ஜோதா பேகத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு பேகம் மாளிகையிலிருந்து வெளியே சென்று விட்டார் என்றால் அது நமது கோட்பாடுகளுக்கு எதிரானதாகும். உனக்கு சிரிப்பு வருகிறதா ருக்கையா? சிரிக்காமல் என்ன செய்வது? நீங்கள் பேசுவது அவ்வாறுதான் இருக்கிறது. ஒருமுறை ஜோதாவை பற்றி சிந்தித்து பாருங்கள். அவள் ஷெகன்ஷாவையே மதிப்பதில்லை. இப்பொழுது அவளது தாயும் அவரை விட்டுவிட்டார். ஒருபுறம் கணவராகிய தங்களின் ஆதரவையும் தாயின் அன்பையும் இழந்த அவள் எப்படி கட்டுப்பாடுகளுக்கு இணங்கி நடந்து கொள்ளப் போகிறாள்? ஆனால் கட்டுப்பாடுகள் எனக்கு முக்கியம் ருக்கையா. முகலாயர்களின் கௌரவத்தை காப்பாற்றுவது என்னுடைய கடமை. அப்படி செய்ய வேண்டும் என்றால் அவர்களை நான் கண்டுபிடித்தே ஆக வேண்டும். ஒரு ஆணால் பெண்ணின் மனதை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். அது மட்டுமல்ல,
நானும் ஒரு பெண்ணாக இருப்பதால் ஒரு ஆலோசனை வழங்குகிறேன். பாதையும் சென்றடைய வேண்டிய இடமும் தெரியாத ஒரு பெண்ணுக்கு எந்தவித ஆதரவும் இல்லாமல் புகுந்த வீட்டில் தவிக்கும் ஒரு பெண்ணால் என்ன செய்ய முடியும்? அந்த பெண்ணுக்கு தற்கொலையை தவிர வேறு என்ன வழி இருக்கிறது? அவள் எந்த ராஜ்யத்தின் வேகமாக இருந்தால் என்ன? அவர்களின் கலாச்சாரத்தில் கூட தீக்கு இரையாகும் பழக்கம் இருக்கிறது. எனக்கு இதை நினைத்தாலே வருத்தமாக இருக்கிறது. ஜோதா ஆமீரை சேர்ந்தவள் அல்ல, முகலாய சாம்ராஜ்யத்தின் வேகமாவாள். நமது பாரம்பரியத்திற்கு யாராலும் இழுக்கு ஏற்பட நான் விட மாட்டேன். என்னோட அவளுக்கு வாழ விருப்பமில்லை என்றால் பரவாயில்லை. ஆனால் அவளால் நம் பாரம்பரியத்தின் கௌரவத்தை நான் இழக்க விரும்பவில்லை. அதனால் அவளை நான் கண்டுபிடித்தாக வேண்டும்.